நான் உங்க விக்ரம். உங்களை எத்தனை பேருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்தை மறக்காம தெரிவிச்சுட்டு போங்க. தேங்க்யூ. சொட்டைய எண்ணிறேன் பாத்துக்க. யாருக்கிட்ட? எங்க வீட்டு பிள்ளை கிட்ட. என் வீட்டு பிள்ளை மானத்தோட நீ வாங்குவ? அதுக்கு நீ உசுரோட இருந்தா தானே. இங்க வேலை என் வீட்டுல இருக்கவன் எல்லாம் நல்லவன், ஏசுல கை வைக்க மாட்டான். ஆனா நான் அப்படி இல்ல, கெட்டவன். கை வச்சுட்டு தான்டா பேசுவேன். நான் கெட்டவன், கேடு கெட்டவன். பார், உசுரோட இருக்கணும்னா எல்லா ஆதாரமும் கொஞ்சம் என் கைக்கு வரணும். அதை இருக்கு ஆதாரத்தை கொடுத்துட்டேன். நீ கிரிமினல் ஆயிருன்னு எனக்கு நல்லா தெரியும். இது மட்டும் ஆதாரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் எஸ்சியா இருந்தவன், இப்ப எம்பியா இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா கொடுத்துட்டேன்னா உனக்கு நல்லது. இல்லன்னு வச்சுக்க, இங்க இல்ல எங்குமே நீ வைக்க தொழில் பார்க்க முடியாது. இந்தாங்க. இனி என் வீட்டு பிள்ளைய நீ ஏறெடுத்து போத்த அன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள் முடிவு பண்ணிக்க. நான் உண்மையதான் விரும்பினேன். உண்மையா விரும்பினவன் எதுக்குல இத்தனை போட்டோ எடுத்து வச்சிருக்க? அது ஒருவேளை பொண்ணு கொடுக்கலன்னா போ, இருக்கு பேரு காதல். இல்லே குடி தோண்டி புதைச்சிருவேன். நீ உண்மையா விரும்பினா வீட்டுல வந்து பொண்ணு கேட்டிருப்ப. அந்த பொண்ணு உன்னை விட்டு கொடுத்துருக்காது. உன்னை நம்பின போய் உன்னை நெருங்கி பழகிருக்கா. அந்த நேரத்துல போய் ஆதாரத்தை எடுத்து வச்சிருக்கா. மான கட்டவன எல்லாம் படிச்சு எடுக்கடா. இன்னொரு திருப்பி என் வீட்டு பொண்ணு முன்னாடி உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க. இப்பெல்லாம் மிரட்டாதீங்க. அவ என்ன உசுறு குசுரா விரும்புறேன், நானும் அவளை விரும்புறேன். எப்போ பின்னாடி மிரட்டதுக்கு ஆகுன ஆதாரத்தை எடுத்தியா, அந்த பொண்ணு கூட வாழறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. நான் உண்மையதான் விரும்பினேன். இன்னொரு வாட்டி உண்மையதான் விரும்பினேன்னு சொன்னா அது சும்மா பின்னாடி பார்த்து விளையாடுறதுக்காக தான் எடுத்து வச்சிருந்தேன். பார்த்து விளையாடுறதுக்கு என்னடா இது? என்னது? புனிதமானதை கெடுத்துறாத. அதான் மனசுக்குள்ள வச்சு சுமக்கணுமே தவிர இப்படி போட்டோ பிடிச்சி வச்சு ரசிக்க கூடாது. நீ போட்டோ பிடிச்சதே தப்பு. இது அதை சொல்லி மிரட்ட வர செஞ்சிருக்க. இனி வக்கீல் போட்ட உன் உடம்புல போட்ட உன் உடம்புல ஒரு எலும்பு இருக்காது. என்ன இப்ப மிரட்டுறீங்க? நான் மிரட்டுறவன் கிடையாது, செஞ்சு முடிக்கிறவன். நான் அவளை விரும்புறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். எனக்கு பொண்ணை கொடுக்க சொல்லுங்க. யாருக்கு? உனக்கு. அதெல்லாம் நல்லா பாத்துக்குவேன். அவ என்ன நம்புவா. என் வீட்டு பொண்ணு உன்னை நம்புவாய்மா. அதெல்லாம் என்ன நம்புவா. பாப்பா செம்பகவல்லி கேட்டியா? செம்பகவல்லி சாரி, செம்பகவல்லி சாரி. அவனை என்கிட்ட பேச சொல்லாதீங்க மாமா, என்கிட்ட பேச சொல்லாதீங்க மாமா. செம்பகவல்லி சாரி. செம்பகவல்லி நான் பண்ணினது தப்புதான். உன் மேல போய் பாசம் வச்சேன் பாரு. கேட்டியா? உன் மேல பாசம் வச்சிருந்தாலும் இந்த வார்த்தை கட்டுறதுக்கு நீ உசுரோட இருக்க பாரு. ஐயோ தப்புதான். ஐயோ என்ன மன்னிச்சு செம்பகவல்லி, தப்புதான். வாங்க மாமா போலாம். செம்பகவல்லி சாரி. செம்பகவல்லி இத்தான் நீ இவ்வளவு பாக்குறது கடைசியா இருக்கணும். இன்னொரு வாட்டி செம்பகவல்லி பின்னாடி போன பார்த்த இடத்துல கண்டமா வெட்டி போட்டுருவேன். ஏண்டா நல்லா படிச்சிருக்க, நல்ல உத்தியோகத்துல இருக்க, முறைப்படி போய் பொண்ணு கட்ட வேண்டியதுடா. அதான் விட்டுட்டு அந்த பொண்ணு உன் கூட இருக்கும் போது போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு குடும்பத்தாக்களை மாட்டிட்டு இருந்துக்கனே. பொண்ணுத்துல எதுக்குமே பயப்படாதவன். அவனே பயத்துல அழுதாண்டா. அவன் அழுத பத்தி என் நெஞ்ச வெடிச்சு போச்சு. அக்கா பிள்ளை வாழ்க்கை எங்க அவமானத்துல முடிஞ்சவனே பயந்துட்டான். உன்னை நம்பிதான் வீட்டுல விட்டாங்க. பாப்பா வா போலாம். செம்பகவல்லி என்ன மன்னிச்சிரு செம்பகவல்லி. இனிமேல் என் வீட்டு பிள்ளை கிட்ட நீ பேசுற பார்த்த. பாப்பா போலாம். செம்பகவல்லி சாரி. செம்பகவல்லி என்ன மன்னிச்சிரு செம்பகவல்லி. என் குடும்பத்தாருக்கு என்ன பாவம் பண்ணாங்க? எங்ககிட்ட பாசமா இருந்த தவிர என்ன பாவம் பண்ணாங்க? எங்க கையாலே அவங்க கண்ணை குத்து வச்சிட்டீங்கல்ல. உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் உங்க பக்கத்துல நின்னு அதைய படம் பிடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க படம் பிடிச்சது கூட எனக்கு தெரியாது. அந்த கண்மூடித்தனமா நான் உங்களை நம்பிக்கிட்டு நின்னேன். ஏதோ ஒரு நம்பிக்கையில உங்களை கல்யாணம் பண்ணி ஏதோ உங்க நம்பிக்கையில உங்க கூட வாழ ஆரம்பிச்சா அத கூட படம் பிடிச்சு வச்சிருப்பீங்கல்ல. ஐயோ செம்பகவல்லி இல்ல நான் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். சாரி செம்பகவல்லி தப்புதான். என் மாமா உங்களை அடிச்ச போய் தான் உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னே எங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நான் இன்னும் உங்ககிட்ட நெருங்கி பழகிருப்பேன். கட்டிக்க போறவர் தானே, மனசுக்கு பிடிச்சது தானே, இன்னும் நெருக்கமா இருந்திருப்பேன். அத்தனையும் படம் பிடிச்சு வச்சிருப்பீங்கல்ல. இல்ல அதையும் தாண்டி உங்களுக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சு அழகான தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது கூட அதையும் படம் பிடிச்சிருப்பீங்கல்ல. ஐயோ முட்டாள்தனம் பண்ணிட்டேனே. சாரி செம்பகவல்லி. சாரி இல்ல சாரி. எனக்கு உங்க முகத்தை பார்க்கிறதுக்கே பயமா இருக்கு. இல்ல இப்படி இருந்து பேசுறதுக்கு கூட எனக்கு பயமா இருக்கு. ஐயோ போச்சு. சாரி செம்பகவல்லி. சரி நான் இங்கதான் நின்னு பேசிட்டு இருக்கேன்.
சொல்ற? நான் எதுவும் பண்ணலையே. ஆதார் ஃபுல்லா என்கிட்ட தான் இருந்தது. நான் இப்பதான் உங்க மாமாட்ட கொடுத்துட்டேனே. போய் சொல்லாத. என் மாமா செல்லுக்கு, எங்க அத்தை செல்லுக்கு, எங்க பாட்டி செல்லுக்கு, எல்லா செல்லுக்கும் நீங்க நானும் நெருக்கமா இருந்த போட்டோ வந்துட்டு. இல்ல இல்ல, நான் இப்படி யாருக்கும் அனுப்பல. செம்பகோலி, சத்தியமா சொல்றேன், நான் அனுப்பவே இல்ல. ஆதாரம் இருக்குது, உண்மைதான், என்கிட்ட தான் இருக்குது. நான் எங்கேயுமே அனுப்பலையே. இங்க பாரு, நான் போட்டோ எடுத்தது உண்மைதான். அது ஆதாரத்துக்காக எல்லாம் இல்ல. நீ என் கூட இல்லாத நேரம் அதை பாக்குறவங்களுக்காக எடுத்து வச்ச. அன்னைக்கு உங்க மாமா 2 பேரும் என்ன வந்து அடிச்சாங்க. கோவம் வந்துட்டு எனக்கு. அதனால அந்த போட்டோவை ஆதாரமா மாத்தலான்னு சும்மா கோவத்துலதான் சொன்னேன். அது என் போன்ல என்கிட்ட தான் இருக்குது. நான் எப்படி அனுப்புவேன்? அதுல என் மானம் சேர்ந்து போகும். ஐயோ, நான் சத்தியமா சொல்றேன், நான் யாருக்கும் அனுப்பல. நீங்க அனுப்பாமதான் நீங்களும் நானும் நெருக்கமா இருந்த போட்டோ எங்க வீட்ல இருக்க எல்லாரும் பார்த்தாங்களா? என்னடி சொல்ற? சத்தியமா நான் அனுப்பலடி. நானும் தான் அரைக்குறை ஆடோட தான் இருந்தேன். நான் எப்படி அனுப்புவேன்? என் மனமும் அதுல தானே இருக்கு. நான் எப்படி அனுப்புவேன்? அப்படி அனுப்புனா என் கரியர் என்னத்துக்காகும்? எனக்கு அறிவு இருக்காது. சத்தியமா சொல்றேன் செம்மகளி, நான் சும்மா எடுத்ததுதான். சத்தியமா சொல்றேன். போச்சுது, எல்லாம் போச்சுது. நீ யார் யாருக்கு போச்சுதான் தெரியல. ஐயோ, இப்ப எனக்கு பயமா இருக்க. என்ன சொல்ற? யார் சொல்லுக்குள்ள வந்தது? நடிக்காதீங்க. என் மானம் போச்சு, என் படிப்பு போச்சு, எல்லாம் போச்சுது. பணம் இந்த காதல்னால என் வாழ்க்கையே போச்சுது. வயசுக்கு மீறி நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன். இப்ப எல்லாம் போச்சுது. நான் செஞ்ச பாவத்துக்கு எங்க அம்மா அப்பா தண்டனை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா அழுதுகிட்டே இருக்காங்க. என்னால பார்க்கவே முடியல. எங்க அம்மா அழுது நான் பார்த்ததே கிடையாது. இப்ப எங்க அம்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுனீங்க? நான் உங்களை உண்மையா தானே நேசிச்சேன். 4th இயர் முடிஞ்சவன அம்மா அப்பா கிட்ட சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு, உங்க கூட எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்படி பண்ணிட்டீங்களே. இங்க பாரு, உங்க மாமாவை சீக்கிரம் வர சொல்லு. இது எதுவும் வேற மாதிரி போயிருக்கு. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சீக்கிரம் உங்க மாமா மேல வர சொல்லு. என்ன சொல்ற? நான் யார் செல்லுக்கு அனுப்பலையா? என்கிட்ட தானே இருந்தது. நான் மொபைல கூட எங்கேயும் வைக்கலையா? என்ன நடக்குது? என் கரியர் என்னத்துக்கு வருது? ஐயோ ஐயோ, போச்சா போச்சா. ஐயோ, யார் என்ன பண்ணான்னு தெரியலையே. இந்த மோனங்கட்ட போன் வந்ததுல இருந்து எதை படம் பிடிக்கணும், எதை படம் பிடிக்க கூடாதுன்னு தெரியாம போச்சுது. நான் ஒரு முட்டாளு. எதை போட்டோ பிடிக்கணும் தெரியாம போட்டோ பிடிச்சிட்டேன்னு, எதை வீடியோ எடுக்கணும், எதை வீடியோ எடுக்க கூடாதுன்னு தெரியாம போச்சுது. போச்சா, எல்லாம் போச்சுது. என் கரியர் போச்சுது. இத்தனை வருஷம் படிப்பு போச்சுது. ஐயோ, போச்சுது. சார், நீங்க என்ன அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல. சத்தியமா சொல்றேன், உங்க போனுக்கெல்லாம் நான் அனுப்பவே இல்லை சார். என் கரியரே போச்சுது. என் இத்தனை வருஷம் கரியர் போச்சுது. என் வாழ்க்கை போச்சுது. சத்தியமா நான் யாருக்கும் அனுப்பல சார். என்னடா பிரார்த்தனை பண்றேன்? இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் எங்க போனுக்கெல்லாம். சார், சத்தியமா சொல்றேன் சார், நான் அதை ஆதாரமாவே வைக்கல சார். சார், வெக்கத்தை விட்டு சொல்றேன் சார். அது மத்த நேரம் பாக்குறதுக்கு கொஞ்சம் கிளுகிழப்பா இருக்கணும், அதை எடுத்து வச்சேன் சார். இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல சார்? தப்புதான். அப்படி எடுத்து வச்சு மத்த நேரம் பார்த்துட்டு இருந்தா இவன் ஞாபகம் வரும்போதெல்லாம் அதை பார்த்தா நல்லா இருக்கும்னு தான் எடுத்து வச்சேன். ஏண்டா இப்படியா போட்டோ எடுப்பா? அதான் சொன்னேன் சார், அதை தனியா பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணும். அதுக்காக தான் நான் எடுத்தேன். அதை பர்சனலா என் பிரைவேட்ல தான் நான் போட்டு வச்சிருந்தேன். டேய், பிரைவேட் நீங்க எதுவுமே கிடையாது. நீ வைக்கல தானே? நாம ஒண்ணு மனசு நினைக்கும் போதே பேஸ்புக்லோ எதையோ திறந்தா அதுதாண்டா விளம்பரமா வந்துட்டு இருக்கோம். இங்க பிரைவேட்னு இப்ப நமக்கு எதுவுமே கிடையாது. இப்ப ரகசியம் ஒண்ணு இல்லாமலே போச்சுடா. பவலா போன்ல என்னத்தை எடுக்கணும் எடுக்க கூடாதுங்க கூட உனக்கு தெரியாது. ஏதோ ஒரு மூலையில நம்ம யாரோ ஒருத்தன் கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். நம்ம தூங்குறது, இருமுறது, சாப்பிடுறது, மனசை நினைக்கிறது, என்ன வாங்கணும், என்ன எடுக்கணும், அவன் தாண்ட தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நமக்கு என்ன வியாதி வரணும் கூட அவன் தாண்ட தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்னன்னா கெட்டிக்க போற இருந்தத போட்டோ பிடிச்சி பிரைவேட்ல போட்டு வச்சுக்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நாம இன்னைக்கு வீடியோ கால் பேசுறோம். நம்ம அவர்கிட்ட மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் இல்ல, நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளவு விஷயங்களை கேள்விப்பட்டு இருக்கோம். வெளிநாட்டுல இருக்க புருஷனுக்கு ஆசையா செக்ஸா 4 வார்த்தை போன்ல பேசிருக்காங்க மனைவி. நம்ம புருஷங்கிட்ட தானே வீடியோ கால் பேசுறோம், கொஞ்சம் அந்தரங்கமா நடந்துக்கிட்டாங்க. அதுவே வெளியில லீக் அவுட் ஆகி போச்சுது. நீ எந்த காலத்துல நீ இருந்துட்டு இருக்க? சார், எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு சார். ஏய், நீ ஆம்பளை, உனக்கே இப்படி இருக்குன்னா எங்க வீட்டு பொண்ணுடா, பொண்ணுடா. எங்க நிலைமை நீ நினைச்சு பாத்தியாடா? எதிர்காலம் என்னத்துக்குடா ஆகும்? நாங்க தான் வெளியில தலை காட்ட முடியுமா? இல்ல இந்த பொண்ணுதான் தைரியமா வெளியில லாந்த முடியுமா? எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இனி எங்கெல்லாம் போச்சுதா? நெட்டு ஃபுல்லா பயிர் கிடக்காடா. செக் பண்ணி பாருடா. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. அடி வாங்கி செத்துறாத, போய் பாருடா. இல்ல, எனக்கு பயமா இருக்கு சார். ஏன்டா டேய், ஏன்டா இப்படி பண்ணுடா?
டேய், எங்க குடும்பத்தோட நாட்டுக்கிட்ட சாராளுக்கு பண்ணிட்டல நீ. சாரி சார், இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல சார். பொண்ணுல அத கிரைம் பிரான்ச்ல கொடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ண முடியுமா? டெலிட் பண்ணாலும் எவ்வளவு இடங்கள் அது பரவச்சோ யாருக்கு தெரியும்? இனி எத்தனை பேர் வந்து நம்மள மிரட்ட போறானோ. ஐயோ, ஏன்டா ஏன்டா இல்ல இருக்கிறது சாகலண்டா, இல்ல ஏன்டா உசோட இருக்க? நம்பி வந்தவள பாதுகாக்க வந்தான்டா ஆம்பளை. உன்னை நம்பி வந்தவ மானத்தையே வாங்கிட்டியடா. இனிலாம் நீ எந்த பொண்ணு கூடயும் வாழறதுக்கு தகுதியா இல்லாதவன். தாய் வைத்ததாண்டா பிறந்த நீ. டேய், நல்ல தாய் வைத்ததா நீ பிறந்த. இவன் இத்தனை வேலை பார்த்து வச்சிருக்க. ஐயோ, போச்சுது போச்சுது. கொஞ்சம் சிஸ்டத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி பாரு. வேற எங்க பறவை இருக்கான்னு பாரு. சரி. மாமா மாமா ஒண்ணு இல்லம்மா, நாங்க இருக்கோம்ல பாத்துக்கலாம். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல மாமா, நாங்க இருக்கோம்ல பாத்துக்கலாம். உனக்கு ஒண்ணும் ஆகாது தங்கம், நாங்க பாத்துக்கலாம். இல்ல மாமா, எல்லா பக்கமும் பரவி இருக்கு. என்ன எல்லாரும் அரங்கரியமா பாத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் வாழக்கூடாது மாமா. இதுக்கப்புறம் நான் வாழக்கூடாது மாமா. ஐயோ ஐயோ, அப்படிலாம் சொல்லாதடா. அதுல ஒண்ணு இல்ல மாமா, நாங்க இருக்கோம்ல, அதுல ஒண்ணு இல்ல. ஐயோ ஐயோ, என்ன நம்பனவளை இப்படி அசிங்கப்படுத்திட்டேன்னு. இல்ல மாமா, நான் செத்து போறேன் மாமா. நான் செத்து போறேன் மாமா. ஐயோ ஐயோ ஐயோ, என்னால முடியாது மாமா. இதுக்கப்புறம் என்னால உசுறு வாழ முடியாது மாமா. ஐயோ, போச்சு போச்சு. ஐயோ, என்னடா என்னாச்சுது? போச்சுது, பரவி போச்சுது. ஐயோ, நான் வெறும் போட்டோ மட்டும் தான் எடுத்தேன். அவங்க வீடியோவா எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஐயோ, போச்சுது போச்சு. எனக்கு கொண்டுருங்க மாமா. அதை டெலிட் பண்ணதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. நீ கிரிமினல் ஆயா தானே? பாக்குறேன், இருங்க நான் ஏதாவது முயற்சி பண்ணி பாக்குறேன். இது கிரைம் பிரான்ச்சுக்கு அனுப்புனா அவங்க டெலிட் பண்ணிடுவாங்க. யாரு இந்த வீடியோ அப்லோட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு, அதுக்கு எப்படி நாங்க பண்றோம். இருங்க, நான் அதை ஃபுல்லா எடுத்து தரேன். சீக்கிரம் எடுத்து கொடுடா, அதை டெலிட் பண்ணணும்டா. சீக்கிரம் எடுடா. இருங்க, யார் அப்லோட் பண்ணிருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். யார்டா பண்ணிருக்கா இதெல்லாம்? ஏதோ மும்பைல இருந்து அப்லோட் ஆயிருக்கு. மும்பைக்கு எப்படா போச்சு உன் வீடியோ? சார், இதுல பாதி போட்டோ நான் எடுத்த போட்டோவே இல்ல சார். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா சார், இதுல நான் இந்த போட்டோல நான் எடுக்கவே இல்ல. எப்படிதான் அந்த வீடியோ வந்தது? எல்லாம் A1 ஆஃப் மூலமா ரெடி பண்ணிருக்காங்க சார். அவ என் பக்கத்துல நின்னு பேசுவா, இப்படிலாம் என் பக்கத்துல நிக்கல சார். இதை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க சார். 10 அடி தள்ளி நின்னாலே 2 பேர் கட்டிட்டு பிடிச்சு நிக்கிற மாதிரிலாம் இப்ப ஆப்பு நிறைய வந்திருக்கு. நீ என்னன்னா இந்த மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்க. அவங்களுக்கு வேலை ஈஸி ஆக்கிருக்காங்க. படிச்சவனா கிரிமினல் ஆயிரம் அறிவில்லை உனக்கு. முட்டாள்தனம் பண்ணிட்டேன் சார், முட்டாள்தனம் பண்ணிட்டேன் சார். சென்னையில இருந்து யாரோ அப்லோட் பண்ணிருக்காங்க சார். அவன் அட்ரஸ் கிடைக்குமா? இதுல அட்ரஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க சார். எல்லாமே போலி அக்கௌண்ட் தான் இருக்கும். இதோட அட்ரஸ் இருக்குது, ஆனா சத்தியமா அவன் அட்ரஸ் இருக்காது. போலி அக்கௌண்டா தான் இருக்கும். வீடியோ எங்க இருந்து அப்லோட் ஆகுது மட்டும் பாரு சார். நம்ம ஏரியா தான் சார் காட்டுது. இங்க காட்டுதா? இங்க எவன் அப்லோட் பண்ணதே தெரியல சார். சார், போலி அக்கௌண்டா இருந்தாலும் சில தகவல் இருக்கும், நம்ம தூக்கிடலாம் சார். அத முத பாரு. அவன் என்னதான் போலி அக்கௌண்ட் ஆரம்பிச்சாலும் சில தகவல்கள் வந்து நமக்கு எடுத்துட முடியும். அப்படிதான் இதுல சில தகவல் இருக்கு சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். இதுல போன் நம்பர் இருக்கு சார். அந்த நம்பர் எடு. எடுக்கிறேன் சார். 9024 சொல்லு. இருங்க சார், இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி பாக்குறேன். போதா? போதும் சார். அவன் யாரும் மட்டும் கேளு, அதுக்கப்புறம் உசுரோட இருக்க மாட்டான். அவனை நான் நேர்ல பார்த்தா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், விடக்கூடாது அவனை. ஹலோ ஹலோ, நீங்க பிரவீனா? இல்ல, நீங்க யாரு? இல்ல, நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கீங்களே. எந்த வீடியோ? எக்ஸ் வீடியோ. யாரை பத்தி நீங்க கேக்குறீங்க? எப்படி உங்களுக்கு அந்த வீடியோ கிடைச்சது? நீங்க மத யாரு? ஏய், அந்த வீடியோ இருக்கிறவங்க நான்டா. ஓ, அந்த வீடியோல இருக்கிறவங்களே நீங்க தானா? சார், செமைய பிச்சுக்கிட்டு போகுது சார். சார், உங்க ஜோடி சூப்பர் சார். ஏய், உன்னை வந்தேன்னு வச்சுக்க, கொண்டத்தை நம்ம வெட்டி போட்டுருவேன். என்ன சார் கோவப்படுறீங்க? அழகான காதலர்கள் என்ன கிஸ்ஸிங். எல்லா வீடியோ விட இந்த வீடியோ சார் செம கிக்கா இருந்தது. லவ்னா உங்களை மாதிரி லவ் பண்ணணும் சார். லவ் பண்ற பொண்ணு அழகா கிடைச்சு போச்சுன்னு என்னமா புகுந்து விளையாண்டுருக்கீங்க சார். கோத்த குழப்பாத, ஒழுங்கு அந்த வீடியோ டெலிட் பண்ணு. அந்த வீடியோ உனக்கு கொடுத்தது யாடா? ஏன் சார் கோவப்படுறீங்க?
உங்க வீடியோ 2 நாள் ஓடிச்சுன்னா எனக்கு ரொம்ப ஒரு அமௌண்ட் வரும். அதுக்கப்புறம் நான் டெலிட் பண்ணிடுறேன் சார். வாய்ப்பு இருந்தா டெலிட் பண்ணுறேன் சார். சார் அந்த வீடியோ பல வருஷம் நிக்காம உடம்புழுக்க சார். உங்க ஆளு செம சூப்பர் சார். இன்னொரு வாட்டி அவளை பத்தி நீ ஏதாவது பேசுற டோய், இன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாளே. இரு, இன்னும் கொஞ்ச நேரத்தை அட்ரஸ் கண்டுபிடிச்சு வரேன். இல்லடா சாதனாச்சா, நான் கிரிமினல் லாயர். தெரியும், நீங்க கிரிமினல் லாயர்னு எனக்கும் தெரியும். அதனாலதான் சார் சக்க போடுது. அவங்க கிரிமினல் லாயர் ட்ரெஸ்ஸோட சூப்பர் சார். அந்த சீன்ல உங்க உடம்புல இருக்க கோட்டெல்லாம் கலத்துவீங்களே. டேய், அவன் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான்டா. டோய் டோய், போன் என்கிட்ட கொடு. டேய், இன்னும் 10 நிமிஷத்துல நான் உன் வீட்டுல நிப்பேன். யாருன்னு பாக்குறியா? கமிஷனர் விக்கி. கமிஷனரா? அப்படியே நம்ம திருநெல்வேலி எம்பி நிக்காரு, பேசுற. இனி நீ தப்பிக்கவே முடியல. நீ இல்ல, உன் அப்பா கூட தப்பிக்க முடியாது. எம்பி விக்ரம். எம்பி விக்ரம் நல்லா தெரிஞ்சிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் குடும்பமே இருக்காது, பாக்குறியா? சார், அவன் நீங்க சொல்ல இருக்க கூடாது. அவன் கதையை முடிச்சிருங்க. இன்னும் இதே மாதிரி எத்தனை குடும்ப பிள்ளைங்களை வாழ்க்கை நாசம் பண்ணி வச்சிருக்கானு. அவன் இனி இருக்கக்கூடாது. அவன் இருக்குங்கிற அவசியமே இல்ல. சார் டெலிட் பண்ணிடுறேன் சார். டெலிட் பண்ணிடுறேன் சார். இல்ல நீ டெலிட் பண்ணி. இப்ப நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ டெலிட் பண்ணி பாப்போம். ஏய், சிஸ்டத்து மட்டும் உட்காந்துருக்கோம். சீக்கிரம் டெலிட் பண்ணி. இப்ப டெலிட் பண்ணிட்டேன் சார். அதை பாரு, டெலிட் பண்றானு பாரு. இல்ல சார், என்ன இருக்கு? ஏய், இன்னும் வீடியோ இருக்குது. எவனாத்தான் டெலிட் பண்ணுவா? இந்த பண்ணிட்டேன் சார். இது பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டேனா? பண்ணிட்டேன் சார். நிறைய ஷேர் ஆயிருக்கு சார். டேய், எத்தனை பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. அத்தனை பேர்த்தையும் சொல்லி ஒண்ணு விடாம டெலிட் பண்ணி விடுறேன். இல்லன்னு வச்சுக்க. உன் வீட்டுல உங்க அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணன், தமிழ் எவனும் உசுரோட இருக்க முடியாது. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல சார். அது மொத்தமா டெலிட் பண்ணதுக்கு ஒரு ஆப் இருக்கு சார். என்ன ஆப்பு? இருங்க சார், நான் கட்டாயமா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன் சார். விக்கி, கதையை முடிச்சிருந்தேன். செண்பகமொழி, சாரி செண்பகமொழி. இன்னொரு வாட்டி என் வீட்டு பிள்ளை நீ பேசுறத பார்த்த சார், என்னால அவன் மானம் போச்சுது. ப்ளீஸ் சார், நல்லா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். எங்க வீட்டு பிள்ளைங்க மானத்தை வாங்குவீங்க, நாங்க மானம் தாங்க முடியாம உங்களுக்கே கட்டி கொடுத்துருவோம் நினைச்சியா? ஆளாக்குவோண்டா. எங்க வீட்டு புள்ளிய எங்களுக்கு ஆளாக்க தெரியும். ஏன் காலத்துக்கு அவ குற்றம் நினைச்சே உங்க கூட வாழதுக்கா? எப்படி நீ உங்க கூட வாழுவா? சார், தப்புதான் சார். ஆனா அவன் இல்லாம என்னால வாழ முடியாது சார். அவன் மானத்துக்கு நானே காரணமா இருந்துட்டேன். பிளீஸ் சார், பிளீஸ் சார். இன்னொரு வாட்டி எங்க வீட்டு புள்ளி நீ எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்க. டேய், அவ உன்னை நம்புனா. அவன் நம்பிக்கைக்கு நீ பாத்திரமா இருக்கல. உனக்கும் எங்க வீட்டு பொண்ணுக்கு வரும் முடிஞ்சு போச்சு. என்ன தைரியத்தோட பொண்ணு கேட்கறனே சார். என்னால அவன் மானம் போச்சுது. தெரியாம ஒன்னா இருக்கிற மாதிரி வீடியோ வந்துட்டு இனி சத்தியமா என்னால இது வந்து மீண்டு வர முடியாது. நான் செஞ்ச பாவத்துக்கு அவ கூட வாழ்ந்தாது அந்த பாவத்தை தொலைக்கலன்னு பாக்குறேன். தேவையில்லை. எங்க வீட்டு புள்ளிய எப்படி வாழ வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இதே ஊர்ல எங்க வீட்டு பொண்ணு கொடி கட்டி பரப்பா, பாக்குறியா? ஆய்மாமா நாங்க இருக்கடா இருக்கோம். எங்க வீட்டு புள்ளி ஆளாக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். பொண்ண மாதிரி கலசரைகளை வந்து கரப்படுத்தினா எங்க வீட்டுக்குள்ள கரப்படைஞ்சிருமா? இனி நாங்களே நினைச்சாலும் அவ ஒண்ணு எடுத்து பார்க்க மாட்டா. உண்மையான புருஷன், உண்மையான காதலன் யார் தெரியுமா? அவ மானத்துக்கு பங்கு வராம பாத்துக்கிட்டான் பாரு. அவன் தான் உண்மையான காதலன், உண்மையான புருஷன். அவ மானத்தையே கூறு போட்டு வித்துட்டு அவ கூட வாழ போறியா? இங்க வாழறதுக்கு அங்க என்ன இருக்குது? நம்பிக்கை போச்சு, பாசம் போச்சு, காதல் போச்சுது. என்ன நம்பிக்கை நீ வாழ போறா? சார், அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் சார். அவளை எனக்கு கொடுத்துருங்க சார். இவனி கொன்னாதான் முடியும் நினைக்க. டேய், வீணாட்டி வாங்கி செத்துற. ஒழுங்கு உன் பெரியத பாரு. பாப்பா வா, நம்ம போலாம் வா. சரிங்க மாமா. செண்பகமொழி, செண்பகமொழி, சாரி செண்பகமொழி. வாங்க மாமா போலாம். டேய், உன் போன்ல எடுத்தது எப்படி அவன் போனுக்கு போச்சுது? அதான் எனக்கும் தெரியல. எதுல நீ பிரைவேட்ல போட்டு வச்சிருந்த? என் பர்சனல் அக்கௌண்ட்ல தான், பிரைவேட்ல தான் போட்டு வச்சிருந்தேன். போன் எங்க சர்வீஸ்க்கு கொடுத்த? என் லேப்டாப்ப கொடுத்த. எந்த இடத்துல? வண்ணாரப்பேட்டையில. எவ்வளவு நாளைக்கு முன்னாடி கொடுத்த? ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்தேன். டேய் கூமுட்ட, அவன் போனுக்கும் லேப்டாப்புக்கும் கனெக்ஷன் பண்ணிட்டான்டா. உன் போன்ல இருக்கதா லேப்டாப்ல எடுத்துட்டான். நான் லேப்டாப் தானே கொடுக்கணும்னு நினைச்சேன். லேப்டாப்ல என் கேஸ்விசிமான ஃபைல் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா என் போன் அது கூட கனெக்ட் பண்ணி தான் வச்சிருந்தேன். கூமுட்ட இவனுங்கெல்லாம் படிச்சு இருக்கு இவனுங்கெல்லாம். சரி, எந்திரிச்சு என் கூட வா, அவன் கடையை காட்டு. சரி செண்பகமொழி. பேர கூட சொல்லாத. சாரி செண்பகமொழி, சாரி செண்பகமொழி. சத்தியமா சொல்றேன், உன்னை மிரட்டதுக்காகலாம் எடுத்து வைக்கல. அவ கூட தான் வாழ போறேன்னு தெரியும். இந்த எச்சுக்கலத்தனமான சுகம் உங்களுக்கு எதுக்குடா? இது ஒரு வகை போத பொழுது. சரி, மானம் கட்ட சேரும். ஆடு மாட்டானே நீனா? டேய், நம்ம மனுஷங்கடா. தப்புதான் சார். அற்ப சுகத்துக்காக எல்லாத்தையும் இழந்துட்டா. மானம் போச்சுது. உசுக்கு சில காதலிச்சவ என்னை விட்டு போயிட்டா. கேவலமான பெருவிடா. ஒரு சின்ன சுகத்துக்காக நல்ல குடும்பத்தையே நான் இழந்துட்டேன்னு.
சரி வாங்கடா நம்ம போலாம். நான் அவன் கூட அந்த கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். சரி பார்த்து போங்க. ஏதாவது அடித்தடினா போனை போடுங்க. நீனும் மாப்பிள்ள கூட போ. நான் போகல. இதுல அவனை கையை வச்சுட்டானுங்கன்னா அவன் இன்னத்துக்கு அடியால பத்தி இருக்க வேண்டாம். நான் பாத்துக்கல, நீங்க கிளம்புங்க. இல்ல விக்கிய கூட்டிட்டு போங்க, அதான் சரியா இருக்கும். 2 எஸ்ஐ 2 கான்ஸ்டபிள் எல்லாம் கூட்டிட்டு போங்க, அப்பதான் சரியா இருக்கும். நம்ம வீட்டு பொண்ணு விஷயம் வெளியில தெரியக்கூடாது. ஒரு என்ன யாதுன்னு கேட்பாங்க. வேண்டாம், அவனெல்லாம் ரகசியமா 4 சாத்து சாத்தா தான் நல்லா இருக்கும். 4 சாத்து சாத்தா அவன் உசுரோட இருக்கக்கூடாது. கதையை முடிக்கணும், அவ்வளவுதானே. முடிச்சிருந்த அவனை உசுரோட விடக்கூடாது. இதே மாதிரி எத்தனை அப்பாவி பிள்ளைங்க வாழ்க்கை சீரழிச்சானோ, எத்தனை பிள்ளைங்க வெளியில சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காங்களோ. இவனை உசுரோட இருந்து என்னத்தை சாதிக்க போறான். பூமிக்கு பாரமா எவனும் இருக்க வேண்டாம். முடிச்சுவோம். பாப்பா கார்ல போய் உட்காருமா, மாமா வரேன் போ. சரிங்க மாமா. பயப்படாம போ, சரியா? மாமா நாங்க இருக்கோம்ல. சரிங்க மாமா. இனி படிப்புல தான் கவலை செலுத்தணும், சரியா? கண்டிப்பா மாமா. இனி என் வாழ்க்கையில காதலுக்கு இடமே இல்ல மாமா. காதல் வர்றது தப்பு இல்ல, அதுக்கான சரியான பருவத்துல தான் வரணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தாதான் என்ன முடிவெடுக்கலாம், என்ன செய்யலாங்கிற ஒரு மெச்சூர் நமக்கு இருக்கும். இந்த வயசுல நீ இந்த மாதிரி காதல் வலையில விழுந்திருக்கவே கூடாது. அப்படியே காதல் வந்திருந்தாலும் நீ பெத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கணும். இப்படி தன்னந்தனியா காதலனை சந்திக்க வர்றது, தனிமையில போய் சந்திக்கிறது, தெரியாத இடத்துக்கு போறது, தினம் பேப்பர் டிவி எல்லாம் நம்ம பார்க்கல. ஒருத்தன் வாரேன்னு சொல்லிட்டு 9 பேர் வந்து நிப்பான். அவன் நல்லவன் நான் கேட்டானு உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னொன்னு, நல்லவன் ஊர் சுத்த மாட்டான். நல்லவன் ஒரு பொண்ணை தனிமையில சந்திக்க விரும்ப மாட்டான். தனிமையில எல்லை மீற மாட்டான். உண்மையிலேயே அவன் உன்னை காதலிச்சிருந்தோம்னா எல்லை மீறவே மாட்டான். அதை விட அவனை தனி சந்திக்க விரும்பவே மாட்டான். காதல புனிதமா பார்க்காதவனை காதலிக்கிறது வீணு. கண்ட கண்டனை நம்பி வாழ்க்கை தொலைச்சிட்டு போயிடாதீங்க. கார்ல ரொம்ப தூரம் போனோம், பைக்ல ரொம்ப தூரம் போனோம், அங்க சுத்த போனோம், இங்க சுத்த போனோம். இது பின்னாடி உங்களுக்கு எவ்வளவு வேதனை கொடுக்கும் தெரியுமா? உன்னை உண்மையா ஒருத்தர் நேசிக்கிறானா அப்படி உன்னை கூட்டிட்டு போக மாட்டான். உன்னை ஒருத்தர் உண்மையிலேயே நேசிக்கிறான்னா காதல சொல்றதோட சரி, உன்னை அங்கங்க பார்க்கறதோட சரி. அதுக்கப்புறம் நம்ம கெட்டிக்க போறவளை எப்படி பாதுகாக்கலாம், அவனுக்கு வாழ்க்கையில என்ன பண்ணலாம், எதிர்காலத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான் பாரு, அவன் நல்ல பையனா இருப்பான். அதுக்காக மாடா உழைப்பான் பாரு. உன்னை எப்படியாவது காலம் பிடிக்கணும், உன்னை நல்லா வாழ வைக்க நினைப்பான் பாரு, அவனை நம்பலாம். இவ்வளவு தூரம் லாங்க போகும், அங்க ரூம் எடுப்போம், இங்க ரூம் எடுப்போம் சொல்லிட்டான் பாரு, அவனை மட்டும் நம்பவே கூடாது. இதுக்கு என்ன கெட்டிக்க போறேன் ஒரு நாள் தங்கிட்டு வரலாம்னு சொல்றான் பாரு, அவனை நம்ப கூடாது. ஒருவேளை அவனை கல்யாணமே பண்ணாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப நடந்தாதான் அது சந்தோஷமா மகிழ்ச்சியும் கொடுக்கும். பின்னாடி நடக்க வேண்டியதை முன்னாடி நடத்தினீங்கன்னா எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும்? பெத்தவங்க சொந்த பந்தம் கூடி நடத்த வேண்டிய நிகழ்ச்சி நீங்களே நடத்தி முடிச்சிட்டீங்கன்னா, ஒருவேளை அப்படிலாம் ஊர் சுத்திட்டு அவனை கல்யாணம் பண்ணாம போனாலும் பின்னாடி அந்த குற்ற உழைச்சி அவங்களுக்கு தினம் சாகடிச்சிடும். உங்களை பேர உண்மையா நேசிக்கிறவங்க வாழவும் முடியாம, பழச மறக்க முடியாம நரக வாழ்க்கையா போயிடும். படிக்கிற வயசுல படிங்க. காதலே கல்யாணம்லாம் பெத்தவங்க பாத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு காதல் வந்ததுன்னா தைரியமா எடுத்து சொல்லுங்க. அப்படி எடுத்து சொல்ல தைரியம் இல்லையா, காதலிக்காதீங்க. காதலிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. காதலிக்கு முன்னாடி இது நமக்கு சரிப்பட்டு வருமா, வராதா, வாழ்க்கைக்கு சரிப்படுமா, இல்ல எதிர்காலத்துல இது சரிப்படுமா, இதை கடைசி வரைக்கும் இந்த காதல கொண்டு போயிட முடியுமா, இது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா, வராதா, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்க்கணும். ஒரு நாள் அற்ப சுகத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இழக்கக்கூடாது. ஒரு நாள் சுகம் மீதி வர்ற காலங்களை அத்தனையும் உங்க கண்ணை மறைச்சிடும். அந்த ஒரு நாள் சுகம் தான் உங்க கண் முன்னாடி நிற்கும். ஏன்னா உங்க வயசு அப்படி. இந்த வயசுல எந்த முடிவும் எடுக்காதீங்க. எதிர்காலத்துக்கு தேவை படிப்பு, கல்வி, கைத்தொழில், இது மட்டும்தான். இதுதான் ஒன்னும் வாழ வைக்கும். அந்த ஒரு நாள் சுகம் இல்ல. சரிங்க மாமா. இந்த பையன் ரொம்ப நல்ல பையனா தான் இருக்கான். ஆமா, அவன் நல்லவனா தான் இருக்கான். ஏதோ அற்ப சுகத்துல இந்த வேலையை பார்த்துட்டான். என்ன பண்ணலாங்க, இங்க பாக்கலாம். நம்ம வீட்டு பிள்ளைக்காக காத்திருக்கானு பாக்கலாம். சரி, கொண்டு வந்து பேச வந்தாங்கன்னா ஏதாவது முடிவு எடுக்கலாம். என்ன சொல்றீங்க? அதான் சரி. இனி இவன் இல்லாம இவன் வாழ்ந்துட மாட்டான். அவனை பார்த்தாலே தெரியுதுல்ல, உண்மையாதான் காதலிச்சிருக்கான். ஆனா இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டான். சொன்னான் +2 இருந்தே விரும்புறேன்னு சொன்னான். சரி, நம்ம அவன் இருக்கிறத பொறுத்து பொண்ணை கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாம். என்ன நான் சொல்ல சரிதானே? செமத்தியா வாங்கிட்டானே, அது பிரச்சனை இல்லை. அவன் பண்ண தப்புக்க தேவைதான். சரி, வீடியோ அப்லோட் பண்ணோம்னா நான் பார்த்துட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. சரி, பார்த்து போங்க. சரியா? சரி.